இந்த ராசியை ரோலக்ஸ் ராசின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே வழிநடத்தக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு. தலைமை பண்பு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே சந்திரன் தான் உங்களுக்கு ராசி இதுவே அமைஞ்சிருக்கிறதால சகல செயல்களையும் ஒரு அற்புதமான தன்மை கொண்டிருக்கக்கூடியவங்களா, தெளிவு கொண்டிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்குமே நண்டு மாதிரின்னு சொல்லலாங்க. இவங்களுடைய சின்னமே நண்டு தான். நீரில் விட்டாலும் பிழைக்கும், நிலத்தில் விட்டாலும் பிழைக்கும். அந்த மாதிரி தான் இந்த ராசிக்காரங்க எங்கே கொண்டு போய் விட்டாலும் பிழைச்சிக்குவாங்க. ஏன்னா திறமைங்கிறது சிறப்பாக இருக்குது. திறமைங்கிறது நின்று பேசும். எந்த வேலையாக இருந்தாலும் சரிங்க, திறமையாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் பேசினாவே போதும், பேச்சாலே ஆளை எடப்படக்கூடிய சாமர்த்தியம் கொண்டிருக்கக்கூடியங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான். சந்திரன் ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால வசீகரம், ஈர்ப்பு சக்திங்கிறது எப்போதுமே இருக்கும். 1000 பேர் இருந்தாலும் சரி, எங்களுடைய இருப்புங்கிறது அந்த இடத்துல தனித்தன்மையே தெரியும்னு சொல்லலாங்க. தன்னை விட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மேலே ஒரு தனி கவனம் செலுத்தக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க. ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரி யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த கடகராசி அன்புன்னு சொல்லலாங்க. சந்திரன் தான் உங்களுக்கு ராசி அதிபதி அமைஞ்சிருக்கிறதால சந்திர பகவான் மாதிரி உங்களை பொறுத்த வரைக்குமே மனசும் நீங்கள் சுத்தமானவங்க தான். ஆனால் ஒரு நேரம் சந்திரன் வளர்ந்து தேயிற மாதிரி, ஒரு நேரம் தைரியம் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டா, இன்னும் பாதி நேரம் ஏதாவது ஒரு குழப்ப நிலையில், ஒரு பய நிலையில் தான் இருப்பீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு பலவீனம்னு சொல்லலாங்க. ஆனால் எதிரியாக இருந்தாலும் யார் வந்து உதவி கேட்டாலும் சரிங்க, தயங்காமல் உங்களுக்கே இல்லைனாலும் மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்டிருக்கக்கூடியங்களா, இறக்க குணம் கொண்டிருக்கக்கூடியங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட கடக ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? தொடர்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாக இருக்குமா? எந்த விஷயங்கள் சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வரைக்குமே ஜென்ம ராசியில் நீச்சம் பெற்ற செவ்வாய் 2ஆம் இடத்துல கேதுவோடு இணைஞ்சிருக்கிறார். பல கிரகங்கள் சாதகமாக இல்லைன்னு தான் சொல்லணும். குரு, சூரியன், புதன் எல்லாமே 12ஆம் இடத்துல இருக்கிறது பிரச்சனையே குறிக்கக்கூடிய தன்மைங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. எந்த முயற்சி செஞ்சாலும் சரிங்க, நிதானத்தை கடைபிடிக்கணும், இல்லைன்னா கஷ்டம் ஏற்படும். இந்த நேரம் 6ஆம் இடத்துலையும் 9ஆம் இடத்துலையும் குருவோட பார்வை அமைஞ்சிருக்கிறது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் முயற்சி நீங்கள் தீவிரமாக கொடுக்கணுங்க. அஷ்டம சனி, அஷ்டம ராகு, செவ்வாயோட பார்வைன்னு பல கிரக அமைப்பு கொஞ்சம் அனுகூலமில்லாமல் இருக்கிறதால எதையும் பரபரப்பாக செய்ய வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாகவும் செய்யுங்க. நேரம் காலம் ஆனாலும் சரிங்க, இந்த நேரம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா தள்ளி போட்டுக்கோங்க. மற்றவங்கள பற்றி தேவையில்லாத விமர்சனத்தை எடுத்து வைக்காதீங்க, பிரச்சனை கொடுத்துரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருந்தாலும் உடனடியாக மருத்துவர்கிட்ட நீங்கள் நிவாரணம் தேடிக்கிறது நல்லது. ஏற்கனவே இதுதான் நோய்னு தெரியாத நிறைய வைத்திய செலவு செஞ்சுருப்பீங்க, மறைமுக பிரச்சனை எல்லாமே இருந்திருக்கும். இந்த நேரம் உடனடியாக நீங்கள் மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது. உங்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி மற்றவங்க கிட்ட விவாதிக்க வேண்டாம், அது பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு அமைஞ்சிருன்னு சொல்லலாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்குமே 3ஆம் நபருடைய தலையிட்ட இந்த நேரம் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அதே மாதிரி கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக கடன் சுமை இருக்கக்கூடியவங்க எல்லாமே வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏதோ ஒரு வாரம் தலையில் சுமந்துருக்கிற மாதிரி இருந்தவங்களுக்கு எல்லாமே அந்த பிரச்சனை மெல்ல மெல்ல விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் முதல்ல குலதெய்வ கோவிலுக்கு போகணும். குலதெய்வ பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்ற பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தான் கடகராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தீராத மனக்குழப்பங்கிறது தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு நல்ல உதாரணத்தோட வாழ்ந்து காட்டக்கூடிய தன்மை எல்லாமே சிறப்பாக இருக்குதுங்க. உற்றார் உறவினர்களுடைய ஒரு ஆலோசனைங்கிறது இந்த நேரம் கிடைக்கும். தொழில் வளம் சிறப்பாக இருக்குது. நிம்மதியாக தொழில் நடத்தக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க இந்த விளையாட்டை தவிர்த்துட்டு கொஞ்சம் எதிர்காலத்தை மனசில் வச்சு படிக்க பாருங்கள். இந்த நேரம் படிப்பு ரீதியாக நீங்கள் நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையோட எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேற்றி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால குடும்ப வாழ்க்கையிலேயும் நல்ல மாற்றம் தான். தாய் தந்தை வகையில் கொஞ்சம் இந்த நேரம் மனசாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் பேச்சுவார்த்தையில் கவனமாக இருங்க. சொத்து விற்பனை லாபத்தை தரக்கூடிய அமைப்பு தான். இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முடிஞ்ச வரைக்குமே சந்திர பகவானை வழிபாடு செஞ்சுட்டு வருது ஒரு நல்ல பலன்களை தரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்மை வெளிநாடு சம்பந்தப்பட்ட நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணத்தட்டுப்பாடு இல்லைங்க. சந்திரனோட இடமாற்றம் சாதகமாக இருக்கிறதால பெரிய மனிதர்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதால இந்த நேரம் தொழில் பக்க பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செவ்வாயோட நிலைமை மனைவி ஆசைப்பட்டதை இந்த நேரம் வாங்கி தருவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதால மழலை செல்வம் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்குன்னு சொல்லலாம். வீடு கட்டக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமை இந்த நேரம் காதல் கைக்கூடி வரும். நீங்கள் கண்ட கனவு பழிக்கன்னு சொல்லலாங்க. சுக்கரன் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது இந்த நேரம் சிறப்பு தான்.
புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறதால தொழிலை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் வரவும் செலவும் கொஞ்சம் சமந்தான். அதே மாதிரி ராகுவோட நிலைமைங்கிறது பிரபல மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கிறதால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நீங்கள் சாதகமாக மாற்றிக்க போகிறீங்க. கேதுவோட நிலைமையால் இந்த நேரம் உங்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இருந்தாலுமே எல்லா செயல்பாடுகளையும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு கட்டாயத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் கடகராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உடல் நலன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஒற்றை தலைவலி மாதிரியான பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, வயசானவங்களாக இருந்தால் இந்த நீரிழிவு சம்மந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. பொது வெளியில் மற்றவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் மதிப்பு மரியாதை தரது நல்லது தான். உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க, அரசாங்க வேலை செய்யக்கூடியவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட் துறை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலனை தரக்கூடிய நேரம் தான். சொந்த வீடு, மன, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதில் ஏற்பட்டிருந்த தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. மனசில் இருந்த மனக்கவலை, தூக்கமின்மை, கோபத்தால் நிறைய விஷயங்கள் பொறுமை இழந்து பின்னாடி வருத்தப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. கடகராசிக்காரங்க இந்த 60 வயசுக்கு மேற்பட்டிருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூடுதலாக உடல் நலனில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்கள் தாயோட உடல் நிலையில் இந்த நேரம் கவனம் செலுத்தணுங்க. அதே மாதிரி உடம்பு பாதிப்பு பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் சின்னதாக ஏற்பட்டு நீங்கள் கூடிய வாய்ப்பு தான் இருக்குது. இந்த நேரம் சுக்கரனுடைய சேர்க்கை பொறுத்த வரைக்குமே பெண்கள் சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை பயக்கும். இந்த ஃபேஷன் டிசைனிங் மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கடன் தீரக்கூடிய அமைப்பு தான் இந்த நேரம். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதால கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே எந்த இடத்துலையும் பொறுத்த வரைக்குமே நீங்கள் போய் பேசக்கூடாது. கொஞ்சம் இந்த நேரம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையை பேச பாருங்கள். அதுதான் அனுகூலமான பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா கடகராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறீங்கிறத பார்க்கலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு யதார்த்தம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இந்த நேரம் குருவோட ஸ்தானத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சுப செலவு கொஞ்சம் இருக்குங்க. குடும்பத்தோட தேவையை இந்த நேரம் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஒரு சிலருக்கு இடம், வீடுன்னு புதிய முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். குருவோட பார்வை 4, 6, 8ஆம் இடத்துல உண்டாகி இருக்கிறதால உங்கள் நிலையில் இருந்த சங்கடம் விலகும், உடலில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு விலகும், வம்பு விளக்குன்னு போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி நிலைமை மாறும். அஷ்டம சனியும் ராகவும் இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த சங்கடங்கிறது இனி நெருங்காது. நினைச்ச வேலை நினைச்சபடி நடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்கிறதால வருமானம் இருக்கும், செலவும் கொஞ்சம் இருக்கும். வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்குங்க. வியாபாரத்தில் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுக்குங்க. இந்த நேரம் வேலையில் மேல் அதிகாரிகளுடைய ஆலோசனைப்படி செயல்படுறது நல்லது. நேரமும் ரொம்ப முக்கியங்க. இந்த நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசில் வலிமையும் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதி இருக்கிறதால இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் விழிப்புணர்ச்சியோடு செயல்படணுங்க. இந்த நேர காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கர்மகாரகன் வக்கரமடைஞ்சிருக்கிறதால அவரால் உண்டான பாதிப்பு விலகக்கூடிய நேரம் தான். குரு பார்வை இருக்கிறதால சங்கடம் இருக்காது. இந்த நேரம் சூரியனால் எதிர்பாராத செலவு கொஞ்சம் உண்டு. அதனால் சிக்கனமாக இருக்க முயற்சி செய்யுங்க. வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் உடனடியாக கிடைக்காது. அதுக்காக கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் தான். புதுசாக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுக்கோங்க. அரசு வழியில் எதிர்பாராத நெருக்கடி கொஞ்சம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் போராட்டமாக தான் இருக்கும். எந்த செயலையும் நிதானமாக இருக்கிறது நல்லது. கையில் ஏதாவது ஒரு வகையில் பணம் இருந்தால் அது கரைஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அசையா சொத்து, பொன்பொருள் இதெல்லாம் மாதிரி வர விஷயத்தை நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆலோசனை ஏற்று நடக்கிறது இந்த நேரம் நல்லதுங்க. 6ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதால உடலில் பாதிப்புங்கிறது கொஞ்சம் ஏற்பட்டு தான் நீங்கும். இந்த நேரம் இந்த நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் பொறுப்போடு செயல்பட்டு வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு தான். இந்த காலகட்டங்களில் உழைப்பால் நீங்கள் முன்னேறுவீங்க. கொஞ்சம் வேலைச்சும் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமைங்கிறது கொஞ்சம் செலவு இந்த நேரம் இருக்கும். மனசில் நிம்மதி கொஞ்சம் குறைஞ்சதாக இருக்கும். நெருக்கடி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் போராட்டமான நிலைமைங்கிறது படிப்படியாக மாறும். திடீர் பயணம் உண்டுங்க. அத்தியாவசியமான பயணமாக இருந்தால் மட்டும் மேற்கொள்ள பாருங்கள். இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. எத்தனை நெருக்கடி வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கிறதால இந்த காலகட்டம் சவாலாக இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வியாபாரம் தொழிலில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக எதிர்பார்க்கறது வேண்டாம். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான பண வருமானம் உண்டு. ராகு குருவோட பார்வை இருக்கிறதால முன்னாடி இருந்த பாதிப்பு எல்லாமே குறையுங்க. மற்றவங்களால் ஏற்பட்டிருந்த அவமானம் நெருக்கடி நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சமுதாயத்தில் பொறுத்த வரைக்குமே மதிப்பு மரியாதை உயர்ந்து வரக்கூடிய நேரம் தான். செய்கிற வேலையில் கொஞ்சம் முழு கவனம் செலுத்துங்க. குடும்ப வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. பண வருமானம் தேவைக்கேற்ற மாதிரி அமையும்.
மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் கூடுதலாக படிப்பில் அக்கறை செலுத்தினீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. இந்த நட்சத்திரக்காரங்க கோமதி அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நீங்கி நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. எந்த வழிபாடாக இருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டையும் மறந்துடாதீங்க. அதுவும் உங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சாதகமான பலன் தான். நன்றி நண்பர்களே. மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.